மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மாதவிடாய் அதிகமா போகிறத உடனடியா நிறுத்துறதுக்கான முக்கியமான குறிப்புகளை பத்தி தான் பார்க்க இருக்கோம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதுலயும் அதிகமான உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னாலே அந்த வீடே ஸ்தம்பிச்சு போயிடுன்னு சொல்லலாம். அது யங்ஸ்டர்ஸ்க்கா இருக்கட்டும், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. இதுவே நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சிரமம் தான். ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுல இருந்தபடியே ஃபாலோ பண்ணலாம், அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம எதனால நமக்கு அதிகப்படியான ப்ளீடிங் வருது. ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கும். அதுவே ஒரு நடுத்தர வயதுல இருக்காங்க, ஒரு டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல ஒரு சிலருக்கு சாக்லேட் சிஸ்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இதுவே ஒரு 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்ணா இருக்காங்க அப்படின்னா பெரி மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஹார்மோன்ஸ் எப்பவுமே உங்களுக்கு இம்பேலன்ஸ்டா இருக்கும். இந்த காலகட்டத்துலதான் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, யூட்ரைன் பாலிப் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலையும் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கலாம். இன்னும் சில நபர்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன், சர்க்கரை வியாதி கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம இருக்கும். அதனால அவங்களுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங்கிறது அளவுல அதிகமா இருக்கும் பொழுது தொடர்ந்து ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி கட்டி கட்டியா போகுது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த பாதிப்புமே எனக்கு இல்லை டாக்டர், என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல், என்னோட ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஆனாலும் எனக்கு அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா ரெண்டு காரணங்கள் தான் இருக்கும். ஒண்ணு பரம்பரையாக இருக்கலாம், உங்களுடைய அம்மாவுக்கோ பாட்டிக்கோ அத்தைக்கோ அதிகப்படியா ப்ளீடிங் போகக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கலாம். அதனால உங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், உடம்புல பித்தம் அதிகமாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய நான் யங்ஸ்டர்ஸ் கிட்டே கேட்டிருக்கேன், டாக்டர் நல்ல காரமான சிப்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய அதிக காரமான உணவுப் பொருட்கள், புளிப்பான உணவுப் பொருட்கள், இனிப்பான உணவுப் பொருட்கள், இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை நிறைய சாப்பிடக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதே மாதிரி 10th 12th படிக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நைட்ல லேட்டா தான் டாக்டர் தூங்குறாங்க. ஸோ காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுறாங்க, கண்டினியூஸா அப்படியே போயிட்டே இருக்காங்க. இது கூட ப்ளீடிங்கும் அதிகமா அவங்களோட டேயே ஸ்பாயில் பண்ணுது. ஸோ அவங்களோட படிப்புலையும் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. முக்கியமான ரீசன் நைட்டு லேட்டா தூங்குறது தான். நைட்டு லேட்டா தூங்கும் பொழுது எல்லாமே உடம்புல பித்தம் அதிகரிக்கும், கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகும். இந்த காரணங்களாலேயே எந்த பாதிப்பும் இல்லாம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, கர்ப்பப்பை ஸ்கேன் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனாலும் கரெக்டா நைட்டு தூங்கல, ரொம்ப காரமான உணவுகள்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பித்தம் அதிகரிச்சு ப்ளீடிங் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இல்லாம ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பதட்டமான விஷயம் கேள்விப்படுவாங்க. ஸோ அந்த கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உடம்பு வெயிட் அதிகமாயிடுச்சு, ஸோ அந்த வெயிட் அதிகமானதை தொடர்ந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகி நிக்கவே இல்லை டாக்டர், 20 நாள் 30 நாள் வரைக்கும் எனக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட்ல சேஞ்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளீடிங் வரலாம். ஸோ ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு மெனோபாஸ் வர வரைக்குமே நிறைய காரணங்களால அந்த ப்ளீடிங்கோட அளவு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிலைகள்ல நீங்க துவர்ப்பான உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். ஸோ துவர்ப்பு எப்பவுமே அதிகப்படியான ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். அதற்கு வாழைப்பூ மிகச்சிறந்த துவர்ப்பி. இந்த வாழைப்பூவை வடகமா பண்ணி சித்த மருத்துவத்துல எல்லாம் ஒரு மருந்தாவே கொடுப்போம். யாருக்கெல்லாம் அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கோ நீங்க வாழைப்பூ அதனுடைய மொட்டு பகுதி, ஸோ வெளியில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிங்க் கலர்ல அதனுடைய இதழ்கள் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறத்துல மொட்டு மாதிரி இருக்கும். அதை நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஸோ மிக்சியில போட்டு அரைச்சு அது கூட மோர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காலையில வெறும் வயிற்றுல ஈவினிங் டைம்ல ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ப்ளீடிங் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இல்ல கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா தென்னம்பூ கிடைச்சதுன்னா இன்னுமே சிறப்பு. இந்த தென்னம்பூக்கள் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பூக்களா உதிர்ந்து கிடக்கும். ஸோ இந்த தென்னம்பூக்களை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாதம் வடிச்ச கஞ்சி இல்லைன்னா நீராகாரம், பழைய அந்த தண்ணீர், பழைய சாதத்தோட அந்த தண்ணீர், இதை நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு வடிகட்டிடுங்க.
ஆனா அந்த தென்னம்பூ வந்து கொஞ்சம் வந்து ஹார்டா இருக்கும். அதனால நீங்க நல்லா வந்து துணியில வடிகட்டிடுறது நல்லது. ஸோ இத நீங்க வந்து காலையில வெறும் வயிற்றுல ஒரு 3 நாள் நீங்க குடிச்சீங்க அப்படின்னாலே அதிகப்படியான ப்ளீடிங் அப்படிங்கிறது நல்லா கண்ட்ரோல்ல வந்து வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாம ஒரு சில பெண்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளீடிங்கோட அதிகப்படியான வலி வந்து இருக்கு. ஸோ இந்த வலிகளையும் வந்து என்னால வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நீங்க வந்து லவங்கப்பட்டை, ஏலக்காய், அதாவது ஒரு சின்ன துண்டளவுக்கு லவங்கப்பட்டை, அது சுருள் பட்டையா நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது கூட வந்து ஏலக்காய், மாதுளையோட தோல், இது 3 சேர்த்துட்டு நல்லா நீங்க ஒரு டீ மாதிரி வச்சு குடிக்கணும். இந்த மாதுளையோட தோல் போடும்போதே நல்லா வந்து ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல வந்து வரும். அது கூட வந்து லவங்கப்பட்டையும் ஏலக்காய் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து அடிவயிற்றுல வலி இருக்கிறது, ஒரு மாதிரி வந்து ஸ்பாசம் மாதிரி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டு உங்களுக்கு நல்ல இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த வலியோட அளவையும் வந்து இது குறைக்கும். ஸோ மாதுளையோட தோல் வந்து உங்களுக்கு துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால அதிகப்படியான ப்ளீடிங்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஒரு டீயை நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3 வேளையாவது நீங்க வச்சு குடிக்கலாம். அந்த மாதிரி நீங்க வச்சு குடிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வலியோட அதிகமா வந்து ப்ளீடிங் போறது அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாம ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ளீடிங்கும் வந்து போகும், அது கூட வந்து அவங்களுக்கு ஹீமோகுளோபினும் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து வரும், ரொம்ப டயர்டாவும் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸோட உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமா இருக்குன்னா கொய்யாவோட இலை, மாவிலையோட அந்த துளிர் மாதிரியான விஷயங்கள், இது கூட வந்து முருங்கையோட ஈர்க்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நீங்க காய்ச்சி வந்து குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடிக்கும் பொழுதும் உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது அரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டேப்லெட் போட்டு பீரியட்ஸ் வர வச்சேன் டாக்டர், திருப்பியும் வந்து டேப்லெட் போட்டு தான் வந்து அதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்க மோர் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன்னா இந்த மோர் அப்படிங்கிறது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. மோரோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நீங்க வந்து அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். இல்ல தயிரோட குல்கந்து, ரோஜாவோட அந்த இதழ்களை வந்து படம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த குல்கந்து சேர்த்து வந்து நீங்க எடுக்கும்போது உடம்பு நல்லா வந்து குளிர்ச்சி அடையும். ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சி அடைகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ளீடிங்கோட அளவும் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதே மாதிரி முள்ளங்கியோட சாறும் வந்து எடுத்துக்கலாம். முள்ளங்கியோட சாறை வந்து அப்படியே நீங்க வந்து அதை நல்லா தண்ணி விட்டு வந்து நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்துட்டு அப்படியே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நீங்க வந்து ஜூஸ் மாதிரி வந்து காலையில வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் உங்களுக்கு ப்ளீடிங் அப்படிங்கிறது அரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியா ப்ளீடிங் போகுது டாக்டர், என்னால இப்ப உடனடியா போய் மருத்துவரை பார்க்க முடியாது, வீட்டுல இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. பட் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு கண்டிப்பாக மருத்துவர்களை பார்க்கணும். ஏன்னா இந்த ப்ளீடிங் வந்து தொடர்ந்து அதிகமா போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கும். இன்னும் வந்து சில பெண்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் நின்ன பிறகு மெனோபாஸ்க்கு அப்புறமா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எனக்கு ப்ளீடிங் இருக்கு டாக்டர், 10 வருஷம் கழிச்சு ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சில சமயங்கள்ல புற்றுநோய் கூட ஒரு அறிகுறியாக வந்து இருக்கலாம். அந்த மாதிரி நிலைகள்ல நீங்க உடனடியாக மருத்துவர்களை வந்து சந்திக்க வேண்டியது அவசியம். ஸோ ஃபைபாய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, இல்ல வந்து பாலிப் மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, இல்ல சில பெண்களுக்கு அந்த ஹார்மோன் சம்பந்தமான இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு மருத்துவரை சந்திச்சு அதற்கான ஒரு சிகிச்சை முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போதுதான் அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு அளவுக்கு அதிகமா பீரியட்ஸ் போகாம நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா நிறைய பெண்களை நான் பாக்குறேன், ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியான பிறகு ஒரு படபடப்பா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வருவாங்க. ஸோ உங்களுக்கு ப்ளீடிங் எப்படி போகுது அப்படின்னு கேட்கும் பொழுது 2 வருஷமாவே எனக்கு ரொம்ப ஹெவி ப்ளீடிங் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷமா ஏமா பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அது நிற்கும் போது அப்படிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் திக்கனிங் ரொம்பவே அதிகமா இருக்கும். இது ஒரு ஹார்மோன் சம்பந்தமான விஷயம். ஸோ அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் அப்படிங்கிறது கரெக்டான அளவுல இருக்க வேண்டியது அவசியம். ஒரு 80ல இருந்து 200 ml நம்ம சொல்லுவோம். ஒரு நாளைக்கு வந்து 4ல இருந்து 5 பேட் வரைக்கும் வந்து மாத்தலாம். இதுதான் நார்மல். இதை விட அதிகமா போகுது, தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்கள்லயும் இந்த மாதிரி இங்க போகுது அப்படின்னா இதற்கான சில சித்த மருந்துகள்லாம் இருக்கு. அந்த மருந்துகள் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ மருதம்பட்டை கஷாயமோ, படிக பூங்காவி, செந்தூரமோ, இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த மருந்துகள் வந்து கர்ப்பப்பையும் வந்து சரி பண்ணும், ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ளீடிங்கை கரெக்டா வந்து கொண்டு வரும். ஸோ மாதவிடாய் காலகட்டத்துல அதிகப்படியான உதிரப்போக்கு இது எதனால வருது, இதை எப்படி வீட்டுல இருந்தபடியே சரி செய்யலாம்ங்கிறதுக்கான ஒரு முதலுதவி சிகிச்சையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்களேன். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.